அப்போ என் கூட காஃபி சாப்பிடுறதுக்கு உனக்கு டைம் இருக்காது, ஆனா இந்த மாதிரி இவ கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு மட்டும் உனக்கு டைம் இருக்கும், அப்படித்தானே என்று அவள் கேட்டாள். ஆனால் விக்ரமிற்கு அதை பற்றி சௌந்தர்யாவிடம் வாதம் செய்வதில் விருப்பமே இல்லை. காரணம், அவளுக்கு லிசா யார் என்று சொல்வதற்கு சௌந்தர்யா ஒன்றும் அவனுக்கு மிகவும் நெருங்கிய பழக்கமும் கிடையாது, அவனது மனைவியும் கிடையாது என்பதை யோசித்தவன் அவளிடம், இங்க பாரு சௌந்தர்யா, நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதுக்கான அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதனால இனிமே இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்கிட்ட நீ கேட்காத, ஓகேவா என்று அவன் சொல்ல சௌந்தர்யாவின் கோபம் இன்னும் அதிகமானது. பல்லை கடித்து கொண்டு தன் காலை தரையில் ஓங்கி உதைத்தாள் சௌந்தர்யா. என்னது, நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதா? நீ என்ன பேசுறன்னு யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கியா விக்ரம் என்று சொன்னவள் லிசா பக்கம் திரும்பி, நீ பாம்பேல இருக்க பூபதி ஃபேமிலி பொண்ணுதானே என்று திமிராக கேட்டாள். அவளது கேள்விக்கு லிசா சிரித்து கொண்டே, வாட் அ சர்ப்ரைஸ், என்ன பத்திலாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சௌந்தர்யா. ஆனா பாருங்க, எனக்கு தான் உங்களை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஐ எம் சோ சாரி. இங்க பாரு லிசா, நீ பாம்பேல வேணா பெரிய ஆளா இருக்கலாம், உன்னோட ஃபேமிலி எவ்வளோ பெரிய இடத்துல வேணா இருக்கலாம், ஆனா அதுக்காக இங்க நீ என்னோட விக்ரம் பின்னாடி சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது சுத்தமா அவாய்ட் பண்ணிடு. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். விக்ரம்க்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கு அது தெரியும் தானே என்று சொல்ல, கண்டிப்பா நீ சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த விஷயம் தெரியும் சௌந்தர்யா என்று அதற்கும் சிரித்து கொண்டே பதில் சொன்னாள் லிசா. அவள் மேலும் மேலும் சிரித்து கொண்டே இருப்பதால் சௌந்தர்யாவின் கோபம் தலைக்கு ஏறியது. ஐயோ விக்ரம், விஷயம் கைமீறி போயிட்டு இருக்கே என்று யோசித்தவன், ஏய் சௌந்தர்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இப்போ என் பக்கத்துல நிக்கிறாளே லிசா, இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ அதை தெளிவா புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் இவளை ஷூட் பண்ணலாமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணு என்று சொன்னதும் விக்ரமின் இந்த கனிவான பேச்சு அவள் மனதை இலக வைத்தது. எனக்கு அந்த சம்யுக்தாவும் பவனும் கொடுத்த தப்பான இன்ஃபர்மேஷனால தான் நான் இங்க வந்தேன். உன்னை நான் சந்தேகப்பட்டேன். ஐ எம் சோ சாரி விக்ரம் என்று சொன்னவள் அதன் பின் அங்கிருந்து கிளம்பினாள். இந்த பவனுக்கும் சம்யுக்தாவுக்கும் பைத்தியமா என்ன? ஏற்கனவே அந்த அர்ஜுன் ஆதித்யா ராய நான் போட்டு தள்ளன தாக்கத்துல இருந்து இந்த ராய் ஃபேமிலி மொத்தமும் மீண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு ஒரு பாடம் நடத்தினாதான் அமைதியா அடங்கி ஒடுங்கி இருப்பாங்க என்று யோசித்தவன் வேகமாக தனது மொபைலை எடுத்து ராக்கெட் ராஜாவிற்கு கால் செய்தான். ராக்கெட் ராஜா, ராய் ஃபேமிலி என்ன டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால ஸ்டார்டிங்லேயே அவங்கள தட்டி வைக்கிறது நல்லது. நீ அதை என்னன்னு கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடு என்று சொன்னவன் போனை கட் செய்தான். அதன் பின் இருவரும் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அமைதியாகவே இருந்த விக்ரமிடம் லிசா பேச ஆரம்பித்தாள். விக்ரம், யார் இந்த சௌந்தர்யா? உன் மேல இந்த அளவுக்கு கிரஷா இருக்கா? உன்னோட ஒய்ஃப் நேம் சுரபின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த சௌந்தர்யா யாரு என்று கேட்க அவளது இந்த கேள்வியை அலட்சியப்படுத்திய விக்ரம், இங்க பாரு லிசா, இந்த மாதிரி சும்மா சும்மா ஸ்கூல் டீச்சர் மாதிரி என்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காத, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. இப்ப என்ன பண்ற, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு மார்னிங் நம்ம 2 பேரும் பாம்பே கிளப் போகலாம் என்று சொன்னவன் அதன் பின் தன் பேபியை பார்க்க சென்றான். அவனை பார்த்தவள், ஹாய் விக்ரம், எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. சார், என் கூட சேராம வேற எங்க போக போறீங்க என்று கேட்டாள் சுரபி. ஏன், எனக்கு என்ன போக இடம் இல்லைன்னு நினைச்சியா? நான் உன் மேல கோச்சிக்கிட்டு நாளைக்கு கிளம்பி பாம்பேக்கு போக போறேன் என்று அவன் சொல்ல, என்ன விக்ரம் சொல்ற? பாம்பே போக போறியா? இப்பதான் அங்க போயிட்டு வந்தா அதுக்குள்ள எதுக்கு மறுபடியும் போறேன்னு சொல்ற என்று கேட்க, ஆமா பேபி, எனக்கு அங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. போன டைம் நான் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள உனக்கு அந்த கௌரவ் சந்திரனால இங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சா, அதனால என்னால அங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால சீக்கிரமே வந்துட்டேன். பட் இப்போ அந்த வேலையை நான் முடிக்கணும் இல்லையா, அண்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, ஸோ சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமே ஓடி வந்துடுறேன் என்று சொன்னதும் அதற்கு மேல் அவனை கம்பல் செய்ய விரும்பாதவள், ஓகே விக்ரம், சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா வந்துடணும், டேக் கேர் என்று சொல்லி சிரிக்க, ஓகே பேபி, நான் இப்போவே கிளம்புறேன், இங்க வெளியே கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் பாம்பேக்கு போற இந்த கேப்ல மாமாவை நீ மறந்துடக்கூடாது, எதுனாலும் எனக்கு உடனே கால் பண்ணணும், சரியா செல்லகுட்டி என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்பினான். அதன் பின் ராக்கெட் ராஜாவையும் நந்தகுமாரையும் சந்தித்து சுரபிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பார்த்து கொள்ளுமாறும் ராக்கெட் ராஜாவிடம் ராய் குடும்பத்தின் மீது கண் வைக்குமாறும் எச்சரித்துவிட்டு கிளம்பினான். மறுநாள் பொழுது விடிந்தது. ஜோதி டவர்ஸில் அமர்ந்திருக்கும் புருஷோத்தமன் கம்பெனி முன் ஒரு BMW கார் சர்ரென வந்து நின்றது. அதிலிருந்து மிகவும் ஸ்டைலாக இறங்கி நின்றாள் சுரபி. அவளுக்கு பின்னால் நந்தகுமாரும் வந்து நிற்க இருவரும் ஆபீஸிற்குள் நுழைந்தனர். அப்போது அங்கே அவளை பார்த்த சங்கர் சுரபியிடம், என்ன மேடம், திடீர்னு இங்க வந்திருக்க, என்ன விஷயம், நீ எதுக்காக இங்க வந்திருக்க என்று கேட்டான்.
சங்கர், நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன், என்ன கொஸ்டின் பண்ற ரைட்ஸ் உனக்கு கிடையவே கிடையாது என்று அவனுக்கு திமிராக பதில் அளித்தாள் சுரபி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன நீ இந்த மாதிரி பேசுவ? உனக்கு இங்க டைரக்டிங் மேனேஜர் வேலை பறி போய் எத்தனையோ நாள் ஆயிடுச்சு. இப்ப இந்த கம்பெனி எம்ப்ளாயும் கிடையாது. உனக்கு இங்க நுழையிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அப்படி இருக்கப்போ இந்த கம்பெனில இப்ப ரீசெண்டா டைரக்டிங் மேனேஜரா இருக்க நான் உன்னை கொஸ்டின் கேட்கறது எந்த தப்பு இல்லை. மரியாதையா இங்கிருந்து கிளம்புறியா என்று அவளுக்கு வாசலை பார்த்து கை காட்டினார் சங்கர். இங்க பாரு சங்கர், வழியை மறைச்சிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு என்னோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத. கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா, நான் உள்ள போகணும் என்று அவனை உதாசனப்படுத்துவது போல பேசிய சுரபி அங்கிருந்து நகர போன சமயம் அவளது கையை பிடித்து உள்ளே போக விடாமல் தடுத்த சங்கர், செக்யூரிட்டி, இவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க என்று சொல்ல செக்யூரிட்டி ஒருவன் சுரபியின் கைகளை பிடிக்க போக அங்கு வந்த ஒரு நபர் அந்த செக்யூரிட்டியின் மூக்கில் ஓங்கி குத்த அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டு சுரபியின் அருகே வந்து நின்று, மேடம் இப்போ ஓகேவா, நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே என்று கேட்க சுரபி மென்மையாக சிரித்துக்கொண்டே, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை லூசிஃபர் அண்ணா என்று சொன்னால். அங்கு நடந்த இந்த நடவடிக்கை அனைத்தையும் பார்த்த சங்கருக்கு ஆச்சரியம் மற்றும் கோபத்துடன் சுரபி பக்கம் திரும்பியவன், ஏய் சுரபி, என்ன ரவுடிங்களை கூட்டு வந்து அராஜகம் பண்ண பாக்குறியா? மரியாதையா வெளியே போயிடு, இல்ல உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்று சொல்ல, அதுக்கு அவசியமே கிடையாது சங்கர். நீ போலீஸை கூப்பிட வேணாம், அவங்களே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க வர போறாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பத்தி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர் என்று அவள் சிரித்துக்கொண்டே சொல்ல அவனது கோபம் மேலும் மேலும் அதிகமாகி கொண்டே போனது. இப்படி விட்டால் இது சரிப்பட்டு வராது என்று நினைத்தவன் உள்ளே கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள் இருக்கும் யஷ்வந்த் மற்றும் தீனதயாளனை அழைத்தான். அப்பா, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க, இந்த சுரபி இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, வந்து என்னன்னு கேளுங்க என்று சொல்ல தீனதயாளனும் யஷ்வந்தும் அங்கே வந்தனர். அவர்கள் இருவரும் சுரபியை பார்த்து அதிர்ச்சி ஆகினர். யஷ்வந்த் அவளிடம், என்ன சுரபி, எதுக்காக இங்க வந்திருக்க? உனக்கு தான் வேலை போயிடுச்சுல, அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி இங்க வரலாம் என்று கேட்க, இங்க பாருங்க மிஸ்டர் யஷ்வந்த், நான் இங்க எதுக்கு வரேன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த கம்பெனி முழுக்க முழுக்க எனக்கு சொந்தம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க எல்லாரும் தாராளமா இங்கிருந்து வெளியே கிளம்பி போகலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்களா போறீங்களா இல்ல நான் செக்யூரிட்டியை வச்சு வெளியே தள்ளட்டுமா என்று அவள் கேட்க அதற்கு யஷ்வந்த் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான். ஏய் சுரபி, உனக்கு வேலை போனதுல பைத்தியம் பிடிச்சு போச்சா என்ன? தேவையில்லாம கம்பெனி உன்னுதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. உன்னால புருஷோத்தமன் கம்பெனி மொத்தத்தையும் வாங்க முடியுமா? அந்த அளவுக்கு பணக்காரியா நீ என்று கேட்டான் யஷ்வந்த். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மிஸ்டர் யஷ்வந்த். இப்போ நான் டாக்குமெண்ட்ஸ் ஒரு சிலது செக் பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் என்னோட ரூம்ல போய் உட்காருவேன் என்று சொல்லி அவள் அங்கிருந்து கிளம்பும் சமயம் அவர்கள் 3 பேருமே அவளை தடுத்தனர். இங்க பாருங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது என்னோட கம்பெனி, நீங்க இங்கிருந்து வெளியே போயே ஆகணும் என்று சுரபி கோபமாக கத்த அப்பொழுது கூலாக கைத்தட்டி கொண்டே வெளியே வந்த ராகுல் மேத்தா, என்ன சுரபி, அவங்க எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா நீ பைத்தியக்காரி அப்படின்றது உண்மையாதான் இருக்கும் போல. உனக்கு எப்ப இந்த கம்பெனி எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கணும்னு ஆசை வந்துச்சு? அது ரொம்ப தப்பு சுரபி. ஏன்னா கிழக்கே உதிக்கிற சூரியன் எப்படி மேற்கே உதிக்காதோ அதே மாதிரி தான் நீ ஒரு கம்பெனி சொந்தமா வாங்கி அதை மேனேஜ் பண்றது நடக்கவே நடக்காத காரியம் என்று அவன் நக்கலாய் சொல்ல, அது உங்களுடைய மூட நம்பிக்கை மிஸ்டர் ராகுல் மேத்தா. ஏன்னா இப்போ இந்த கம்பெனி மொத்தமும் சுரபி மேடம் கைக்கு போயிடுச்சு என்று சொன்னவாறு அங்கே வந்து நின்றான் நந்தகுமார். அவனுக்கு பின்னால் ஒரு சில வக்கீலும் போலீஸ் ஆபீசர்களும் வந்தனர். அங்க நடந்ததை பார்த்த அனைவருக்குமே குழப்பம். என்ன நடக்குது இங்க? நந்தகுமார் எப்படி இங்க? அது மட்டும் இல்லாம போலீஸ் வக்கீல்னு எல்லாரும் வந்திருக்காங்க. சுரபி என்ன பிளானோட உள்ள வந்திருக்கா? நிஜமாவே அவ கம்பெனி தனக்கு சொந்தமாக்கிட்டாளா என்ன என்று அனைவர் மனதிலும் பலவிதமான குழப்பங்கள் ஓட ஆரம்பித்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.